ஸ்டடி பிளான் வந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் காலையில் 5 மணிக்கு ஏந்திரிக்க போகிறேன், 8 மணி வரையும் படிக்க போகிறேன், 8 to 8:30 பிரேக்கு, 8:30 மணிக்கு திரும்ப படிக்க போகிறேன், 8:30லேருந்து 12 மணி வரையும் படிப்பேன், அப்புறம் 1 மணி நேரம் தூங்குவேன். கிட்டத்தட்ட அவங்களோட ஸ்டடி பிளான் வந்துட்டு எந்த மாதிரி இருக்குன்னா 12 மணி நேரத்துலேருந்து 16 மணி நேரம் இருக்கும். என்னோட ஸ்டடி பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 90 நாள் எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா மொதல் 50 நாள் என்ன பண்ணுவேன்னா, ஒரு லாங் டேர்ம் ஸ்டடி பிளான் இருக்குன்னு சொல்லியிருப்பேன், ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்டடி பிளான் இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். லாங் டேர்ம் ஸ்டடி பிளான்னா வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நான் வந்து ஸ்டடி டேபிள் மேலே உட்காந்து படிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர, ஆனால் என் கையில் வந்துட்டு ஒரு ஃபோன் இருக்கும். அந்த 16 மணி நேரம் வந்துட்டு நான் ஃபோன் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நான் எந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஏன்னா என்னதான் இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் அதை நான் தான் முடிக்கணும். நான் வந்துட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் மென்டாராக இருந்த வரைக்கும் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்த்தது என்ன அப்படின்னா, அவனே கேட்பான், என்னம்மா இந்த பிளான் போட்டியே நீ முடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு பயந்துக்கிட்டே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். கடைசியில் வந்துட்டு என்ன சொல்லுவீங்கன்னா, நான் எஃபர்ட் போட்டேன், என்னால் பண்ணவே முடியல அப்படின்றத அதை மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் உங்ககிட்ட வின் பண்ணணும், நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருக்கும்பொழுது ஒரு சப்ஜெக்ட் வரலை, அதனால் நான் வந்துட்டு அதை நான் படிக்கவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மேக்ஸிமம் எந்தெந்த சப்ஜெக்டெல்லாம் ஒமிட் பண்ணுவாங்க ஆஸ்பிரண்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 8 மணி நேரத்தை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் இருக்குல்ல, இன்னொரு 1 மணி நேரம் படிப்போம் அப்படின்றத மட்டும் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், என்னால் ஃபோன் இல்லாமலும் இருக்க முடியாது, அட் த சேம் டைம் நான் அதை படிக்கவும் செய்யணும் அப்படின்னும் பொழுது சரி நமக்கு ஒரு அடிக்ஷன் இருக்குது, அந்த அடிக்ஷனை டைவர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஸ்டடி வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பாலிட்டியில் வந்து 200 கொஷினில் 24 கொஷின் வந்துட்டு பாலிட்டியிலேருந்தே தான் வரும். அப்படின்னும் பொழுது நீங்கள் பாலிட்டிக்கு நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஜியாகிரஃபியில் வந்துட்டு 10லேருந்து 14 கொஷின் வரும். அப்படின்னும் பொழுது ஸோ சப்ஜெக்டோட வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஸ்டடி பிளான்ஸ் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் ஷம்மா பர்வின். நான் இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாமில் விஏஓ போஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்லேயும் மெயின்ஸ் எழுதி அதோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் 2 தடவை குரூப் 1 ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த தடவை குரூப் 1 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். நான் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பெருசாக எந்த கோச்சிங்க்கும் போனது கிடையாது. என்னோட ப்ரிப்பரேஷன் என்னோட ஓனாக தான் இருந்தது. ஸோ ஒரு ப்ரிப்பரேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு நோட்ஸு, செகண்ட் வந்துட்டு ஸ்டடி பிளான். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஸ்டடி பிளான் இல்லைன்னா நம்மளால் அதை எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்றது நமக்கும் தெரியாது, நம்ம எந்த இடத்துல முடிப்போனும் நமக்கும் தெரியாது. ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஸ்டடி பிளான் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இப்போது நான் ஒரு லாங் டேர்ம் ஸ்டடி பிளான் இருக்குன்னு சொல்லியிருப்பேன், ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்டடி பிளான் இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். லாங் டேர்ம் ஸ்டடி பிளான்னா இப்போ நான் ஐஎன்எம் எடுத்தேன்னா அந்த ஐஎன்எம் இந்த 30 நாளைக்குள்ளே முடிக்க போகிறேன் அப்படின்றது வந்துட்டு லாங் டேர்ம் ஸ்டடி பிளான். ஷார்ட் டேர்ம் ஸ்டடி பிளான்னா அந்த ஐஎன்எம்மில் ஃபஸ்ட்டு லெசனை இன்றைக்கி நான் முடிக்க போகிறேன் அப்படின்றது வந்துட்டு ஷார்ட் டேர்ம் ஸ்டடி பிளான். இப்போது ஸ்டடி பிளான் வந்துட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் காலையில் 5 மணிக்கு ஏந்திரிக்க போகிறேன், 8 மணி வரையும் படிக்க போகிறேன், 8 to 8:30 பிரேக்கு, 8:30 மணிக்கு திரும்ப படிக்க போகிறேன், 12 மணி வரையும் 8:30லேருந்து 12 மணி வரையும் திரும்ப ஒரு படிப்பேன், அப்புறம் 1 மணி நேரம் தூங்குவேன், அதுக்கப்புறம் திரும்ப படிக்க ஆரம்பிப்பேன், நைட்டு 7 மணி வரையும் படிப்பேன், அப்புறம் 9 மணிக்கு நான் போய் தூங்கிடுவேன். ஸோ கிட்டத்தட்ட அவங்களோட ஸ்டடி பிளான் வந்துட்டு எந்த மாதிரி இருக்குன்னா, ஒரு 16 மணி நேரம் 12 மணி நேரத்துலேருந்து 16 மணி நேரம் இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஒரு அன்ரியலிஸ்டிக்கான ஸ்டடி பிளான். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டடி பிளான் போடணும். அந்த ஸ்டடி பிளான் ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஸ்டடி பிளானாக இருக்கணும். அதை நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். அது உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா 16 மணி நேரம் ஸ்டடி பிளானும் ஒர்த்து தான். இல்லை என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 6 மணி நேரம் ஸ்டடி பிளான் போட்டாலும் அது வேஸ்ட்டு தான். ஸோ உங்களோட ஸ்டடி பிளானை வந்துட்டு ஒரு ரியலிஸ்டிக்கான ஸ்டடி பிளானாக வந்து எப்போவுமே போடுங்க. அதே மாதிரி ஸ்டடி பிளான் பண்ண முடிஞ்சிட்டிங்க, நீங்கள் ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஸ்டடி பிளான் போடுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 8 மணி நேரம் வரையும் போடுவீங்க. அந்த 8 மணி நேரத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டடி பிளானை வந்துட்டு நான் கம்ப்ளீட்டாக அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துக்கோங்க. அது வந்துட்டு எய்தர் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதா இருக்கலாம், இல்லை வெளில போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்டுங்களோட பேசுகிறதா இருக்கலாம். ஸோ ஒரு ஸ்டடி பிளானை முடிச்சிட்டிங்க, அந்த 8 மணி நேரம் தான் என்னோட ஸ்டடி பிளான், அந்த 8 மணி நேரத்தை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் இருக்குல்ல, இன்னொரு 1 மணி நேரம் படிப்போம் அப்படின்றத மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்கள் அந்த ஒரு நாள் போட்டதுக்கு எஃபர்ட்டுக்கான ஒரு அப்ரிசியேஷனை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். நீங்கள் அந்த அப்ரிசியேஷன் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டு உங்களுக்கு அது பூஸ்ட் ஆகும். அதே மாதிரி அந்த ஒரு டே வந்துட்டு முடிக்க முடியலை, நான் அந்த 8 மணி நேரம் போட்டேன் ஆனால் 8 மணி நேரம் வந்துட்டு என்னால் சரியாக பண்ண முடியலை அப்படின்னா அதை டிமோட்டிவேட் ஆகிடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு தடவை முடிக்கலை அப்படின்னா ஆமாம் நேத்தியே முடிக்கலை, இன்றைக்கி மட்டும் நம்ம முடிச்சிட போகிறோமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். ஸோ அதையும் பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு 8 மணி நேரம் ஸ்டடி பிளான் போட்டிங்கன்னா அது ரியலிஸ்டிக் ஸ்டடி பிளானாக இருக்கணும். அந்த ரியலிஸ்டிக் ஸ்டடி பிளானை வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏதோ 1-2 நாள் வந்துட்டு எக்ஸம்ஷன் வரலாம், ஒரு வேளை உங்களால் பண்ண முடியாமல் போகலாம். அந்த ஒரு நாளை வந்துட்டு
வந்துட்டு டேலி பண்ணிவிட்டு மற்ற நாளெல்லாம் வந்துட்டு அதை கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ஸ்டடி பிளான் இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஃபுல் டே இருந்ததுன்னா அதில் ரிவிஷனுக்கான டைமும் இருக்கணும். அதே மாதிரி எக்ஸாமுக்கும் ஒரு 30 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு 30லேருந்து 40 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் புதுசாக படிக்கிறதே வச்சுக்கக்கூடாது. 40 நாளில் இருந்துட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ண தான் ஆரம்பிக்கணும். என்னோட ஸ்டடி பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 90 நாள் எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா மொதல் 45 நாள் இல்லைனா மொதல் 50 நாள் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு என்ன தெரியலையோ இல்லை என்னென்னலாம் மறந்துட்டனோ அது எல்லாத்தையும் அந்த 50 நாளில் படித்து கற்றுக்குவேன். லாஸ்ட்டு 40 நாள் இப்போ ஒரு 10 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா 10 சப்ஜெக்ட்டுக்கு பைத்து நாள் 40 அப்படின்ற ஒரு கணக்கு, இல்லைனா பைத்து 30 அப்படின்ற ஒரு கணக்கில் வந்துட்டு 3 நாளாக வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பிரிச்சுக்கிட்டு அந்த 3 நாளில் ரிவிஷன் பண்ணுவேன். அப்புறம் அடிஷ்னலாக எனக்கு ஒரு 10 நாள் இருக்கும். அந்த 10 நாளில் லாஸ்ட் டைம் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் எப்பவுமே எங்கள் கையில் இருக்கும். அந்த இயர்ஸு, ஆர்டிகல்ஸு, இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸு, நேம்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு லாஸ்ட்டு 10 நாளில் என்னென்னலாம் மறக்குதோ அது எல்லாத்தையும் லாஸ்ட்டு 10 நாளில் வந்துட்டு கண்டினியூஸாக ரிவிஷன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு என்னோட ரிவிஷன் பிளான், ஸ்டடி பிளான்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்டடி பிளான் இல்லாமல் எனக்கு வந்து சப்ஜெக்டே என்னென்ன இருக்குது, எப்போ நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி பிளானே இல்லாமல் வெறுமனையாக புக்கை எடுத்து வச்சு படித்த நானும் இருக்கேன். அதே மாதிரி ஸ்டடி பிளான் பக்காவாக போட்டு அந்த நாளுக்குள்ளே முடித்த ஷம்மாவும் இந்த இடத்துல இருக்காங்க. எனக்கு என்ன இதாச்சுன்னா, நான் ஸ்டடி பிளான் இல்லாதப்போ எனக்கு கண்டிப்பாக ஒரு டெஸ்ட்டு ஸ்கெடியூல் இருக்கும். நான் ஸ்டடி பிளான் இல்லாதப்போ அந்த டெஸ்ட்டை வந்துட்டு என்னால் அச்சீவ் பண்ண முடியாது. அதில் மார்க் குறையும், எனக்கு டிமோட்டிவேட் ஆகும். ஸோ அப்போது எனக்கு இந்த இடத்துல மார்க் குறையிறதுக்கு என்ன ரீசன்னு சொல்லி பார்க்கும்பொழுது நான் சரியாக படிக்கலை. நான் ஏன் சரியாக படிக்கலைன்னு பார்த்தா என்கிட்ட சரியான ஸ்டடி பிளான் இல்லை. அப்போ ஒழுங்காக ஸ்டடி பிளானை போடு, நான் இத்தனை டைமுக்குள்ளே இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே இதை நான் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி தான் நான் ஒரு ஸ்டடி பிளானை க்ரியேட் பண்ணேன். அந்த ஸ்டடி பிளானில் வந்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட முடிக்க ட்ரை பண்ணுவேன். ஒரு வேளை என்னால் முடிக்க முடியலன்னா அதை நான் நெக்ஸ்ட் டைம் போஸ்ட்போன் பண்ணி முடிச்சிடுவேனே தவிர இதை முடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் மட்டும் ஆக மாட்டேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் என்றைக்கா இருந்தாலும் அதை நான் தான் முடிக்கணும். அதனால் அதை கண்டிப்பாக நான் படித்து முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு பார்ப்பேன். என்னோடய ஸ்டடி பிளானில் வந்துட்டு நான் அன்ரியலிஸ்டிக்கான ஸ்டடி பிளான்ஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன். லைக் 6 மணி நேரம் தூங்கினா போதும், மற்ற எல்லா நேரமும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானே வந்துட்டு இது பண்ணியிருப்பேன். ஸோ மனுஷனோட பிரெயினால் வந்துட்டு 20 நிமிஷத்துக்கு மேலே ஃபோக்கஸாக இருக்க முடியாது. நான் 20 நிமிஷத்துக்கு மேலே என்ன பண்ணுவேன்னா, ஆட்டோமேட்டிக்காக என் கையில் 20 நிமிஷத்தையும் தாக்கு பிடிச்சி 1 மணி நேரம் வரையும் நான் படிச்சுடுவேன். அதுக்கப்புறம் என் கையிலேயே ஃபோன் இருக்கும். மீதி இருக்கிற 16 மணி நேரம் நான் வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நான் வந்து ஸ்டடி டேபிள் மேலே உட்காந்து படிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர, ஆனால் என் கையில் வந்துட்டு ஒரு ஃபோன் இருக்கும். அந்த 16 மணி நேரம் வந்துட்டு நான் ஃபோன் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். கடைசியில் பார்க்கும்பொழுது என்னோட ஸ்டடி பிளான் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் எந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு ரியலிஸ்டிக்கான ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா என் மைண்டை வந்துட்டு நான் ஜாலியாக வச்சுருந்தா மட்டும்தான் என்னால் படிக்க முடியும். ஸோ ஒரு ரியலிஸ்டிக்கான ஸ்டடி பிளானால் மட்டும்தான் என்னால் ஜாலியாக இருக்க முடியும்னு ஒன்ஸ் நான் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் நான் எனக்கு தேவையான பிரேக்ஸை வந்துட்டு பர்டிகுலர் டைமில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒன்ஸ் பிரேக் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டண்ட்டான பிரேக்ஸ் இருக்கிறதுனால என் பிரெயின் வந்துட்டு ஈஸியாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஈஸியாக நிறையாவும் படிக்கவும் முடிஞ்சுது, எதுவும் மறக்காமலும் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு நான் மோஸ்ட்லி லேப்டாப் தான் யூஸ் பண்ணுவேன். லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் ஒய்ஃபை கிடையாது. நான் என்னோடய ஃபோனோட ஒய்ஃபை தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபோன் ஒய்ஃபை யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்னோட மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணி வைக்கணும். மொபைல் டேட்டா ஆன் பண்ணி வச்சேன்னா எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கொஞ்சம் அதிகம். ஸோ கண்டினியூஸாக மெசேஜ் வரும். ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா நான் அந்த சேட்டை வந்துட்டு போய் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு அகைன் நான் அந்த 16 மணி நேரம் அன்ரியலிஸ்டிக் ஸ்டடி பிளானில் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஆட் ஆகிடுவாங்க. அப்போது என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணும். கடைசியில் என்னோடய ஃபுல் பிளானுமே வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், என்னால் ஃபோன் இல்லாமலும் இருக்க முடியாது, அட் த சேம் டைம் நான் அதை படிக்கவும் செய்யணும் அப்படின்னும் பொழுது நான் பர்டிகுலராக தனித்தனி ஆப்புக்காக வந்துட்டு நோட்டிஃபிகேஷனாக ஆஃப் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எக்ஸாம்பிள் வந்துட்டு வாட்ஸ்அப்பு, டெலகிராம், இதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் தனியாக ஆஃப் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமும் எனக்கு யூடியூப் இல்லைனா படிக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா என்னால் ஃபோன் இல்லைனா இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வர ஆரம்பித்த உடனே சரி நமக்கு ஒரு அடிக்ஷன் இருக்குது, அந்த அடிக்ஷனை டைவர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஸ்டடி வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் இருக்கும். ஸ்டடி வித் மீ அப்படின்னா நம்மளை மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு ஆப்போசிட்டில் படிப்பாங்க. அவங்க ஜஸ்ட் அந்த சரௌண்டிங் வந்துட்டு அமைதியாக இருக்கும். ஆப்போசிட்டில் வந்துட்டு அவங்க படிக்கிறத ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டிருப்பாங்க. ஒரு 14 மணி நேரம் 15 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா 3 hours ஸ்டடி வித் மீ அப்படின்றத போட்டு நான் ஃபோனும் யூஸ் பண்ணுவேன். அட் த சேம் டைம் நான் வந்துட்டு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. ஜஸ்ட் என் கூட இன்னொரு ஆள் படிக்கிற மாதிரியான ஒரு சரௌண்டிங்கை வந்துட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நானும் அந்த ஸ்டடி வித் மீயோட படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னோட அடிக்ஷனையே வந்துட்டு நான் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஏதாவது அடிக்ஷன் இருந்ததுன்னா அந்த அடிக்ஷனை வேறு எப்படி டைவர்ட் பண்ண முடியும், என்னால் அதுலேருந்து வெளில வர முடியலன்னா
அதை வேறு மாதிரி டைவர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த அடிக்ஷன்லேருந்து ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். ஆரம்பத்தில் வந்துட்டு நான் நிறையா மணி நேரம் ஸ்டடி பிளான் நிறையா மணி நேரம் ஒரு 16 மணி நேரம் போட்டது தான் வந்துட்டு என்னோட தப்பு. அது ஏன் நான் தப்புன்னு சொல்கிறேன்னா, நாளே நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு 14 மணி நேரம் படித்து என் நாளை வந்துட்டு நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன். ஆனால் அடுத்த நாள் வந்துட்டு அந்த 14 மணி நேரத்தை என்னால் அச்சீவ் பண்ண முடியலன்னு உடனே என் பிரெயின் வந்துட்டு ட்ரெயின் ஆகிடுச்சு. நம்மளால் 14 மணி நேரம் அப்படின்றத வந்துட்டு நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்றத என் மனசே சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் படிக்கிறது என்ன தான் போட்டாலும் ஸ்டடி பிளான் போட்டாலும் 14 மணி நேரம் நம்மளால் படிக்க போகிறது கிடையாது. எதுக்கு அதை போட்டுக்கிட்டு எதுக்கு ஒரு ஸ்டடி பிளான்னு சொல்லிட்டு என் பிரெயினே வந்துட்டு என்னை டிமோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நான் திரும்ப அதை வந்துட்டு என்னோடய ஸ்டடி பிளானே வந்துட்டு திரும்ப கொலாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது ஒன்ஸ் நான் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு சரி டைமை கம்மி பண்ணிப்போம், இல்லைனா ஃபோக்கஸ்டாக இருக்கிற நைட்டு நேரத்தை சூஸ் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி வரையும் நான் பகலில் தான் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் வராத நைட் டைமுக்கு மாற்றினது அதனால தான். ஸோ நைட்டு நான் வந்துட்டு ஒரு 8 மணி நேரம் காலைல நைட்டு வந்துட்டு ஒரு 9 மணிலேருந்து காலைல ஒரு 6 மணி 5 மணி வரையும் படிப்போம். ஒரு 8 மணி நேரம் படித்தாலுமே என்னோடய ஃபோக்கஸ் வந்துட்டு மிஸ் ஆகாது. காரணம் என்னென்னா என்னோடய சரௌண்டிங்காக அமைதியாக இருக்கும், அந்த வெதருமே வந்துட்டு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறதுனால நான் ஃபோக்கஸ்டாக படிப்பேன். ஸோ 8 மணி நேரம் படித்தாலுமே என் மைண்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதனால தான் பகல் நேரத்தில் படிக்கிறத விட நைட் நேரத்தில் படித்தா பெட்டராக இருக்கும் அப்படின்றத வந்துட்டு என் ஸ்டடி பிளானோடய சேர்த்து ஸ்டடி டைமையுமே வந்துட்டு நான் மாற்றிக்கிட்டேன். ஒரு ஸ்டடி பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு டிசிப்ளின். உங்களோட ஸ்டடி பிளானை வந்துட்டு நீங்கள் தான் போட்டிங்க, உங்கள் பேச்சு நீங்களே கேட்கல, வேறு யார் கேட்பா? அதனால் முதல்ல ஒரு டிசிப்ளினோட உங்களோட ஸ்டடி பிளானை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸ்டடி பிளான் ஒரு வேளை 1 or 2 hours வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு, இல்லை ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது வேறு எந்த மாதிரியெல்லாம் காம்பன்சேட் பண்ண முடியும் அப்படின்றத வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை இன்றைக்கி ஒரு சப்ஜெக்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது அடுத்த நேரத்தில் வந்துட்டு எப்படி இது பண்ண முடியும்? எதர் உங்களோட ரிவிஷன் டைமை கட் பண்ணிவிட்டு அந்த ரிவிஷன் டைமில் வந்துட்டு அந்த சிலபஸை கவர் பண்ணலாம். ரிவிஷன் டைமை வந்துட்டு இன்னொரு நாள் வந்துட்டு அதிகப்படுத்திடலாம். இல்லைனா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சப்ஜெக்ட் நல்லா புரிஞ்ச சப்ஜெக்டை வந்துட்டு எடுத்து படிக்கும்பொழுது அந்த ரிவிஷன் டைமை வந்துட்டு இங்கே கொஞ்சம் எக்ஸஸ் ஆக்கிக்கிட்டு, ஸோ இந்த 1 week நீங்கள் டெய்லி ஸ்டடி பிளானை வந்துட்டு நீங்கள் பண்ண முடியல அப்படின்னா ஒரு டெய்லி ஸ்டடி பிளான் ப்ளஸ் வீக்லி ஸ்டடி பிளான் ஒன்று வச்சுக்கோங்க. டெய்லி ஸ்டடி பிளானில் பண்ண முடியாததை வீக்லி ஸ்டடி பிளானில் வந்துட்டு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் எப்போவுமே. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டடி பிளான் வந்துட்டு மிஸ்ஸாகவும் ஆகாது. நீங்கள் ஒரு தடவை மிஸ் பண்ணாலும் நீங்கள் டிமோட்டிவேட் ஆக மாட்டீங்க. ஏன் இன்றைக்கி ஒரு நாள் தான் நமக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சு, வீக்லி ஸ்டடி பிளானில் வந்துட்டு அதை நம்ம காம்பன்சேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டு வந்துட்டு அதை ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்களும் அந்த ப்ராசஸை வந்துட்டு ஃபுல்லாக முடிச்சிடுவீங்க. என்னோட சக்ஸஸ்க்கு வந்துட்டு என்னோட ஸ்டடி பிளான் வந்து ப்ராப்பராக டெஸ்ட் எழுது அப்படின்னு சொல்லி என்னை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தது என்னோட ஸ்டடி பிளான் தான். ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லிட்டு இருந்தது என்னோட ஸ்டடி பிளான் தான். என்னோட ஸ்டடி பிளான்ன்றது வந்துட்டு இன்னொரு ஷம்மா. அது வந்து நான் டெஸ்ட்டு போடலன்னா என்னத்துக்கு நீ இந்த ஸ்டடி பிளானை போட்ட, எதுக்கு இப்போ நீ இதை வந்துட்டு குவிட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன அதுவே கேள்வி கேட்கும். நம்ம உலகத்திலே மிகப்பெரிய நீதிபதி என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்மளுடைய மனசாட்சி தான். அது வந்து கரெக்டாக நம்மளை கேள்வி கேட்கும்போது நமக்கு தெரியும் நம்ம அதுக்கிட்ட பொய்யும் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும் அதுக்கிட்ட சொல்கிறது பொய்யுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம அதுக்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது நம்ம மனசே நம்மளை கொல்ல ஆரம்பிச்சிடும். அதுக்கிட்ட நம்ம எஸ்கேப்பே ஆக முடியாது. ஸோ அதனால் அவனே கேட்பான், என்னம்மா இந்த பிளான் போட்டியே நீ முடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவனுக்கு பயந்துக்கிட்டே என் மனசாட்சிக்கு பயந்துக்கிட்டே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த டெஸ்ட்டை வந்துட்டு கரெக்டாக போட ஆரம்பிச்சிட்டேன். நான் கன்சிஸ்டண்ட்டாக டெஸ்ட்டு போட்டதுக்கு காரணமே வந்துட்டு அந்த ஸ்டடி பிளான் தான். ஒரு வேளை ஸ்டடி பிளான் இல்லை அப்படின்னா நான் ரிவைஸும் பண்ணியிருக்க மாட்டேன், டெஸ்ட்டும் போட்டிருக்க மாட்டேன், இந்த இடத்துல நான் இங்கே உட்காந்து பேசியும் இருந்திருக்க மாட்டேன். ஸோ உங்களோட ஸ்டடி பிளானை வந்துட்டு உங்களுடைய ஒரு மனசாட்சியாக எடுத்துக்கோங்க. அவன்கிட்ட எப்போவுமே பொய்யே சொல்லாதீங்க, அவன்கிட்ட எதுவும் மறைக்காதீங்க, அவனை ஏமாற்றாதீங்க. ஏமாற்றினீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும். ஒரு பிகினர்ஸோட ஸ்டடி பிளான் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டையும் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு 8 மணி நேரத்தையும் 8 சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. அது வந்து நம்மளோட ஸ்கூல் டைம் டேபிள் கிடையாது. காலையில் சயின்ஸு 11 to 12 வந்துட்டு மேக்ஸ் அப்படின்னு சொல்லி பிரித்து வைக்கிறதுக்கு அது நம்மளோட ஸ்கூல் டைம் டேபிள் கிடையாது. நம்மளுடைய ஃபைனல் இலக்கு வந்துட்டு பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஓரளவுக்கான மார்க் இருந்தால் போதும். நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைமை வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி தந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கண்டினியூட்டியே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த 3 சப்ஜெக்டில் வந்துட்டு ஒரு டெப்த்தான நாலேஜும் கிடைக்கும். ஒரு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அதை புரிஞ்சிக்கிறதுக்கான டைம் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு நான் டெய்லியும் எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்க போகிறேன், டெய்லியும் 10 சப்ஜெக்ட்டும் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. டெய்லியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற சப்ஜெக்ட் வந்துட்டு என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸு, மேக்ஸு. இதை தவிர மீதி எதுக்குமே வந்துட்டு டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டை 2 சப்ஜெக்டாக பிரிச்சுக்கோங்க. மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் இன்னும் 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அந்த 2 சப்ஜெக்ட்டுக்கான ஒரு டீட்டெயிலான ஸ்டடி பிளானை போட்டு வச்சுக்கோங்க. அதை வந்து நான் எப்படி முடிக்க போகிறேன், அதை நான் எப்படி ரிவைஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத மட்டும் பாருங்கள். நீங்கள் 8 சப்ஜெக்ட்டுக்கும் போட்டிங்கன்னா எப்போ படிக்கிறோன்னு தெரியாது, எப்போ ரிவைஸ் பண்ணுறோன்னு தெரியாது, எப்போ அதுக்கு டெஸ்ட் போடுறோன்னு நமக்கு தெரியாது.
ஸோ அதனால் உங்களோட ஸ்டடி பிளானை வந்துட்டு கிளியராக போடுங்க. ஏதாவது 1-2 சப்ஜெக்டை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். எல்லா சப்ஜெக்ட்டும் சூஸ் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு பாதகமாக தான் போய் முடியும். இப்போ நீங்கள் ஸ்டடி பிளான் பண்ணும்பொழுது எனக்கு ஈஸியான சப்ஜெக்டை வந்துட்டு நான் நல்லா படித்து வச்சுப்பேன், கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் தொட மாட்டேன், எல்லா சப்ஜெக்ட்டையும் தொடாமலாம் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட்டு சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சப்ஜெக்டை நல்லா பார்த்துக்கோங்க. தெரியாத சப்ஜெக்டை வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்குது அப்படின்னா தெரியாத சப்ஜெக்ட்டுக்கு நிறையா டைம் கொடுங்க. இதில் வந்துட்டு 2 மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம் இன்னும் வரல, எக்ஸாமுக்கு வந்துட்டு இன்னும் 1 வருஷம் டைம் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து உங்களோட தெரியாத சப்ஜெக்ட்டுக்கு டைம் போட்டு அது தெரிஞ்சுக்கணும். இல்லை எக்ஸாமுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு 50 நாள் 60 நாள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு ஒரு வருஷம் இருக்கும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட்டுக்கே நீங்கள் டைம் போட்டுட்டு இருந்தீங்கனாலும் தப்பு. எக்ஸாமுக்கு 50 நாள் இருக்கும்பொழுது எனக்கு சயின்ஸ் தெரியாது, நான் சயின்ஸ் படிக்க போகிறேன்னு சொன்னீங்கனாலும் தப்பு. ஸோ உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரியே தான் உங்களோட சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறதும் இருக்கணும். இப்போ எனக்கு வந்துட்டு சயின்ஸ் நான் பெருசாக படிக்க மாட்டேன். இப்போ திரும்ப அகைன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போதைக்கு எந்த நோட்டிஃபிகேஷனும் இல்லைன்னும் பொழுது நான் ஃபஸ்ட்டு சயின்ஸை தான் சூஸ் பண்ணணும். நான் சயின்ஸை சூஸ் பண்ணாமல் மற்ற சப்ஜெக்ட்டை சூஸ் பண்ணேன்னா நான் முட்டாள்தனமாக இருக்கேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான டைமு, உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸு இது 2த்தையும் மைண்டில் வச்சு படிங்க. அதேமாரி சப்ஜெக்ட் ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பரோட கம்பேர் பண்ணி சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. வெயிட்டேஜை பொறுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பாலிட்டியில் வந்து 200 கொஷினில் 24 கொஷின் வந்துட்டு பாலிட்டியிலேருந்தே தான் வரும். அப்படின்னும்போது நீங்கள் பாலிட்டிக்கு நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஜாகிரஃபியில் வந்துட்டு 10லேருந்து 14 கொஷின் வரும். அப்படின்னும்போது நீங்கள் ஜாகிரஃபிக்கு வந்துட்டு ஒரு மாதம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பாலிட்டிக்கு வந்துட்டு 15 நாள் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு அது தப்பு. ஸோ சப்ஜெக்டோட வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஸ்டடி பிளான்ஸ் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய டைம் டேபிளை போட்டு அதை முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருக்கும்பொழுது ஒரு சப்ஜெக்ட் வரலை, அதனால் நான் வந்துட்டு அதை நான் படிக்கவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேக்ஸிமம் எந்தெந்த சப்ஜெக்டெல்லாம் ஒமிட் பண்ணுவாங்க ஆஸ்பிரண்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸு, சயின்ஸு, ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்டெல்லாம் வந்துட்டு ஒமிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்டெல்லாம் ஒமிட் பண்ணுறதை விட அதில் அட்லீஸ்ட் பேசிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதில் ஒரு 50% முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு வேளை உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சப்ஜெக்டே வந்துட்டு கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி கொஷின் கேட்டாலும் இங்கே தெரிஞ்ச 50% நாலேஜை வச்சு நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிடலாம். ஓரளவு எக்ஸாமை வந்துட்டு கிளியர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு வரலை, சில பேருக்கு மேக்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸை தொடவே மாட்டாங்க. ஆனால் மேக்ஸில் 25 மார்க் அப்படின்னும் பொழுது நீங்கள் மேக்ஸுக்கு டெய்லியும் கான்சன்ட்ரேட் பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா 25 மார்க் வருஷம் வரதான் போகுது. அப்படின்னும் பொழுது நீங்கள் மேக்ஸுக்கு கண்டிப்பாக கவனம் கொடுத்தே தான் ஆகணும். எனக்கு மேக்ஸ் வரல அதனால் நான் மேக்ஸ் பார்க்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்துட்டு தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ராடினரியாகவும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஓரளவு தெரிஞ்சிருந்தாலும் நம்மளால கஷ்டம் தான். ஏதோ ஒரு 4-5 சப்ஜெக்ட் 10 சப்ஜெக்ட் இருக்குன்னா அதில் அட்லீஸ்ட் 5 சப்ஜெக்டாவது உங்களுக்கு நல்லா தெரியணும். மீதி இருக்கிற 5 சப்ஜெக்டை வந்துட்டு ஓரளவு நாலேஜ் இருந்தாலுமே மேனேஜ் பண்ணிடலாம். நான் வந்துட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் மென்டாராக இருந்த வரைக்கும் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்த்தது என்ன அப்படின்னா, நான் பல ஏஜ் கேட்டகிரிலலாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். என்னோட சின்ன பசங்களை பார்த்துருக்கேன், என்னோட பெரியவங்களை பார்த்துருக்கேன். சின்ன பசங்க வந்துட்டு ப்ரிப்பரேஷன்னா என்னன்னே தெரியாமல் எதை கட் பண்ணணும், எதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்கிற பசங்களையும் பார்த்துருக்கேன். சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்லி நம்ம என்ன கேட்கணும், நமக்கெல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற சீனியர்ஸுமே பார்த்துருக்கேன். இவங்க சொல்லி நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான சீனியர்ஸுமே பார்த்துட்ருக்கேன். ஸோ ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு சின்ன பசங்கள்ட்டேருந்தும் கற்றுக்கணும், பெரியவங்கள்ட்டேருந்தும் கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அந்த ப்ரிப்பரேஷன் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகும். நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு எப்போ வருதோ அப்போ அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஒருத்தவங்க கிட்டே நீங்கள் வந்துட்டு உங்களை ஒப்படைக்கிறீங்க, ஒரு ஸ்டாஃப் கிட்டேயோ இல்லை ஒரு சீனியர்கிட்டயோ வந்துட்டு நீங்கள் உங்களை ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தான் தெரிஞ்சாலுமே ஜஸ்ட்டு உங்களை வந்துட்டு ஒரு களிமண்ணாக நினச்சி அவங்க கையில் கொடுத்துடணும். அவங்க வந்துட்டு உங்களை மாதிரி ஒரு நிறைய பேரை பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களை என்னவா மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுவாக உங்களை மாற்றி கொடுத்துருவாங்க. எனக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி செஞ்ச சுட்ட பானையாக நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன தான் சொன்னாலுமே உங்களை மாற்றவும் முடியாது. எப்போவுமே அதே ஸ்டேஜில் தான் இருப்பீங்க. கடைசியில் வந்துட்டு என்ன சொல்லுவீங்கன்னா, நான் எஃபர்ட் போட்டேன், என்னால் பண்ணவே முடியல அதை மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் உங்ககிட்ட வின் பண்ணணும், நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆளை நீங்கள் நம்புறீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக நம்புங்க. அவங்க எது சொன்னாலுமே வந்துட்டு கண்மூடித்தனமாக செய்ய ஆரம்பிங்க.
அதுக்குன்னு எல்லா விஷயத்தையுமே கண்மூடித்தனமாக செய்யணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரியும் இதை பண்ணால் நமக்கு வந்துட்டு கிளியர் ஆகிடும் அப்படின்றது வந்து அவங்க பேசும்போதே தெரியும். இருந்தாலுமே அவங்களுடைய ஸ்டபனான மைண்ட்னால வந்துட்டு சில பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஒரு ப்ரிப்ரேஷனில் இருக்கிறீங்கன்னா அது அக்செப்டன்ஸ். நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா ஒருவேளை இது தப்பாக இருக்குமோ அப்படின்றத வந்துட்டு அக்செப்ட் பண்ண ஆரம்பிங்க. அது வந்துட்டு உங்கள் பெரியவங்க, உங்களுக்கு மேலே உள்ள பெரியவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் ஜூனியராக இருந்தாலும் சரி, அவங்க இந்த விஷயத்தை நீங்கள் தப்பாக பண்ணுறீங்கன்னா, இதை நீ தப்பாக பண்ணுற தம்பி அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குன்றத நீங்கள் முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணுறதை விட அவங்க என்ன தப்பாக சொல்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு உங்களுடைய தப்பை வந்து நீங்களும் ரெக்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அதை நீங்கள் அக்செப்டன்ஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மிஸ்டேக் வந்து நீங்கள் ஓவர் கம்மும் பண்ணி வர முடியாது. ஸோ இதை தான் வந்துட்டு நான் ஜென்ரலாகவே வந்துட்டு ஆஸ்பிரண்ட்டை பார்க்குற ஒரு மிஸ்டேக். அதே மாதிரி காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி ஏன் நீ இந்த ஒரு இதை படிக்கலை அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லிடுவாங்க. ஸோ ஒருத்தவன் வின் பண்ணுறவன் எப்போவுமே ஒரு காரணம் சொல்லவே மாட்டான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலுமே அங்கே காரணத்தை வந்துட்டு தவிர்த்துடுங்க. இதை நான் பண்ணலை அப்படின்னா ஆமாம் நான் பண்ணலை அப்படின்றத ஒத்துக்கிட்டு அடுத்த தடவை அதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதை நான் பண்ணலை, இதனால தான் நான் இதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காரணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க.